ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர். இதுல இவங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா இருக்குது. இப்போ விளையாடிட்டு இருக்கிற இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய T20 சீரிஸ்ல குவின்டன் டி காக் ஓப்பனரா செம்மையா விளையாடினாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து லெக் சைட்ல அவர் அடிக்காத ரன்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து லெக் சைட்ல ஒரு வீடே கட்டி வச்சிருக்காரு அவரு. அந்த வீட்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் அந்த பால கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. திரும்ப தர மாட்டேங்கிறாங்கன்ற புகார்லாம் வர அளவுக்கு கிரவுண்ட்ல அடி அடின்னு அடிச்சுக்கிறாரு எல்லா ஊர்லயுமே. அந்த அளவுக்கு வந்து லெக் சைட்ல செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர். பவர் பிளேல வெளுத்து வாங்கிருவாரு. 80, 90ங்கிறதெல்லாம் இவருக்கு புடிச்ச நம்பர்ஸ் அடிச்சுருவாரு டக்குன்னு. ஸோ அப்படிப்பட்ட இவர வந்து இவங்க ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணி விடுறாங்க கேகேஆர்ன்றதே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். கேகேஆர பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். குவின்டன் டி காக்க தாண்டி இதுல வந்து வேற யாரெல்லாம் பாதிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கர்க் இருக்கிறாப்ல. எஸ், ஜேக் மெக்கர்க் ஃப்ரேசர். அவர் வந்துட்டு இந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா அவர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபார் சம் ரீசன் அவரால வந்து பெரிய லெவல்ல கிளிக் ஆகி இன்னும் காட்ட முடியலன்ற ஒரு இஷ்யூனால வந்துட்டு அவர ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அப்படின்னா ஜானி பேர்ஸ்டோ இருக்கிறாரு. பட் பேர்ஸ்டோவ பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டா வந்துட்டு பெருசா அவர் இந்த T20 ரெவல்யூஷன்ல கடந்த ஒரு 3 வருஷத்துல வந்து ஸ்டார்டிங்ல அவர் தான் அந்த இதுக்கு துவக்க புள்ளியா இருந்தாரு. ஓடிஐ மேட்சஸ்ல வந்துட்டு வெறித்தனமான நம்பர்ஸ்லாம் இங்கிலாந்துக்கு போறதுக்கு காரணமா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா இல்ல அவர்ட்ட. மேபி கடைசியா வேற வழி இல்லன்னா அவர்ட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேமி ஸ்மித் இருக்கிறாரு. ஒரு டாப் ஆர்டர் பேட்டரா நீங்க டாப் 3, 4 இல்ல 5ல கூட எங்க வேணா நீங்க அவர விளையாடலாம். டாப் 3ல நெனச்சா ஜேமி ஸ்மித்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து இந்த ஆக்ஷன்ல இருக்கிறாரு. இங்கிலாந்து பிளேயர். செம்மையான ஒரு T20 ஹிட்டரு. இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து 180, 200 கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒருத்தரு. அவர கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் இந்தியன் கண்டிஷன் சூட் ஆவாருன்ற நம்பிக்கையில. இப்ப எப்படி ஹாரி ப்ரூக்லாம் நம்பி வாங்குறாங்க. பட் செட் ஆகலன்ற ஒரு பிரச்சனை இருக்குதோ, அது வரக்கூடாதுன்ற நம்பிக்கையில மேபி இவர எடுக்காம லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. வேற கிடைக்கலங்கும்போது இவர்ட்ட போவதற்கான சான்சஸ் இருக்குதுன்றத நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கலாம்.